வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 34 ஃபீட் கிராஸ் 28 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதாவது 34க்கு 28 அப்படிங்கிற அளவில் இருக்கிற ஒரு மேற்கு பார்த்த வீட்டுடைய வரைபடம் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த பக்கமாக இருக்குது. ஸோ இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன். இந்த வீட்டுடைய அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு மேற்கு கிழக்காக 34 அடி இருக்கு. வெஸ்ட் ஈஸ்ட் சைஸ் 34 ஃபீட். தென் வடக்கு தெற்காக 28 அடி இருக்கு. நார்த்து சவுத் சைஸ் நமக்கு 28 ஃபீட் இருக்கு. இப்போ இந்த வீட்டுடைய பிளான் டீடைல்ஸை நம்ம பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸை வச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிரில் கேட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல இருக்கு. 11 ஃபீட் கிராஸ் 9 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த போர்ட்டிகோக்கு இந்த பக்கம் இந்த வீட்டுடைய தலைவாசல் இருக்குது. மெயின் டோர் இந்த இடத்துல இருக்கு. இதோடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர் நாம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு ஹால் 11 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 15 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸில் ஒரு ஹால் நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம், ஒரு லார்ஜ் பெட்ரூம் 11 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் சைஸில் ஒரு லார்ஜ் பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் 2 விண்டோ இருக்கு. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. இந்த 2 விண்டோவுடைய சைஸு 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவுமே நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்கு. சரியா அக்னி மூலையில ஒரு கிச்சன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 8 ஃபீட் 3 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் சைஸ்ல கிழக்கு பக்கம் இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ்ல கிச்சன் ஸ்லாப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம இந்த கிச்சனை டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல 2 விண்டோ இருக்கு. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் 2.5 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸ்ல இந்த 2 விண்டோவுமே நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப் இந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி டைரக்ஷனில் ஏறி அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது மாதிரி நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு விண்டோ 2 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் ஒரு கிளேஸ்டு விண்டோ இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஸ்டெப்பில் இந்த வழியாக ஏறும் பொழுது நமக்கு இந்த இடத்துல உயரம் வந்துடும். ஸோ இதுக்கு கீழே ஒரு டோர் வச்சிருக்கிறோம். இந்த பாத்ரூம் இந்த இடத்துல இருக்கு. 5 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட். இதுக்கான டோர் இந்த ஸ்டெப்புக்கு கீழே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ஒரு பாத்ரூம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸ்ல ஒரு விண்டோ இருக்கு. தென் ஈசான்ய மூலையில ஒரு பூஜா ரூம் 8 ஃபீட் 3 இன்ச்சஸ் கிராஸ் 5 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸ்ல ஒரு பூஜா ரூம் இந்த இடத்துல இருக்கு. இந்த கிச்சனுக்கு பக்கத்துல இந்த இடத்த நம்ம டைனிங் ஹாலா நம்ம இந்த இடத்த பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஒரு விண்டோ. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைனிங் ஹால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸ் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோவை நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் பூஜா ரூமில் இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோவுடைய சைஸும் 2.5 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் டோர்ஸ் பொறுத்தளவில் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டோர், இந்த பூஜா ரூமில் இருக்கக்கூடிய டோருடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டோரோடைய சைஸ் 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸ்ல இந்த டோரை டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஓவராலா இந்த ஹவுஸ் பிளான்ல இருக்கக்கூடிய வால் திக்னஸ் எல்லாமே 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 814. இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 814 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம அப்ராக்சிமேட்டா 15 lakhsல இருந்து 16 lakhs வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். தேங்க்யூ.